friends, welcome to Essential Food Maker. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எக் பொரி ஃப்ரை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் இந்த அளவுக்கு பொரி எடுத்துர்க்கேன். இப்போ இந்த பொரியை நம்ம தண்ணில நனைச்சு எடுத்துக்கலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏத்த அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. நம்ம இத ஊற வைக்க போறதில்ல, just 1 minute நனைச்சு எடுத்துக்க போறோம். எல்லா பொரியும் நனையிற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க. பொரியை டைரெக்டாக ஃப்ரை பண்ணோன்னா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா சாஃப்ட் ஆகிடும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பொரி நல்லா தண்ணியில் நனைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்க, ரைஸ் மாதிரி உதிரி உதிரியா வந்திருக்கு. இப்போ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு 1/4 டீஸ்பூன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க இந்த ரெசிபியை நீங்கள் உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், கோல்டன் ப்ரௌன் வரணும்னு இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பொரியில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஃப்ரையில் எக்கு யூஸ் பண்ணுறதுனால சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாலாம் நம்ம போட்டனால மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த ரெசிபி 5 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது எல்லாம் முட்டையோடு சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எக்கு யூஸ் பண்ணாமல் உப்புமா மாதிரி செய்கிறதா இருந்தால் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொரி ஆட் பண்ணிக்கோங்க. பொரியும் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக மிளகாத்தூளையும் அரைச்சி அந்த பொடியை நம்ம மேலே தூவி விட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நனைச்சி எடுத்து வச்சுருந்தா பொரியை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி முட்டை பொரியெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பொரி சேர்த்து 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாவே போதும், இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். எல்லாரும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இது செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு வீட்டில் 1 கப்பு பொரியும் 1 முட்டையும் இருந்தால் போதுங்க. ஈஸியாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் பொரி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம 500+ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்.
நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.